ஓம் நமச்சிவாய. அன்பார்ந்த சீனியர் நேயர்களே, இன்று நம்ம சனி பயிற்சியினுடைய பலனை பார்க்க போறோம். 29/3/2025 சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயணம் பண்ண இருக்கிறார். மீனத்துல 2.5 வருஷம் பயணம் பண்ணுவார் சனி பகவான். மீன ராசியில அதாவது சனி பயணம் பண்ண போறாரு. அது குருவுடைய வீடு. அவர் பயணம் பண்ற அன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதாவது 6 கிரகங்கள் அந்த வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. ஸோ 6 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் உட்காந்து சனி உள்ள என்ட்ராகிறாங்க. சனி எப்பவுமே மீனத்துக்கு போனா உலகத்துக்கான பொது பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த தீர்த்த யாத்திரை ஏரியாலாம் இருக்கு இல்லையா, அது ஆன்மீக ஸ்தலங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க இந்த கும்பலா சேரும்போது நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துவார். பார்த்தீங்கன்னா பலவிதமான தடைகளை உண்டு பண்ணுவார். அந்த பாத யாத்திரை போறதுக்காகவோ இல்லை தீர்த்த யாத்திரை செல்பவர்கள்லாம் நிறைய தடைகளை உண்டு பண்ணுவார். ஏன்னா அது கடல் சார்ந்த ஏரியா இல்லையா, கடல் சார்ந்த ஏரியாக்களையும் நிறைய பிரச்சனைகள் வரும் ஆன்மீக ஸ்தலமா இருந்துச்சுன்னா. அதே போல பார்த்தீங்கன்னா கோயில் மெயின்டெனன்ஸ்ல அரசு தலையீடால கோயில் மெயின்டெனன்ஸ்ல தகராறுகள் ஏற்படும். அதுல நிறைய பாதிப்பு உண்டு பண்ணும். அது போல பார்த்தீங்கன்னா மடாதிபதிகளுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் சண்டை சச்சரவுகள் நிறைய சேரும். இந்த 2.5 வருஷ காலம் 2025 2028 வரைக்கும் இந்த சூழ்நிலைகள் சென்று கொண்டு இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உலக புகழ் பெற்றவர்கள், அதே போல பிரபல ஜோதிடர்கள், அதே போல பார்த்தீங்கன்னா உயர் விருது பெற்றவர்கள், அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் கண்டங்கள் ஏற்படுறது நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த காலகட்டத்தில். அது மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்கள் ஊழல்கள் வெளிப்பட்டு பெரும் பிரச்சனைகளையும் பெயர் கெட்டு போய் என்ன ஆட்சி அதாவது பிடிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளவங்க கூட அந்த ஆட்சியை பிடிக்க முடியாம ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதுதான் உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் பெருசாக நிகழ்கிறது இந்த 2.5 வருஷ காலகட்டங்கள்ல. இதுல திடீர்னு புதுசா வர கட்சிகள் வளர்ச்சி அடைஞ்சு அது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுபோல் கண் நோய்கள் அதிகமாக வரும். குழந்தை பிறப்பு சதவீதம் குறையும். இது குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் போறார் இல்லையா, ஸோ இதனால ஏற்படும். நம்ம மக்கள் பார்த்தீங்கன்னா பொது பலனத்தை நம்ம பார்க்க விரும்புறது இல்லை. ஆனால் இது பொது பலன் சொன்னோம். அதாவது பொது பலன் மீன் உலக நடப்புக்கு நம்ம சொன்னோம். அதே நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம மக்கள் கேட்பாங்க இல்லையா. நார்மலாகவே சனியானவர் பிற இதாகும்போது பார்த்தீங்கன்னா 3, 6, 10, 11 இருக்கும்போது மட்டும்தான் ஒரு நல்ல விஷயத்தை செய்வார். அதாவது எந்த ராசிக்கோ அது 3, 6, 10, 11 இருந்து தான் ஒரு சுகமான விஷயங்களை சொல்லுவார். மற்றவங்கெல்லாம் ஒரு கஷ்டமான பலன்களையே அதிகமாக தருவார். முக்கியமா இந்த பலன்கள்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படாதீங்க. இவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் அருகாமையில் உள்ள ஜோதிடத்தை போயிட்டு இந்த சனி பயிற்சி எனக்கு எவ்வாறு வேலை செய்யும் அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அது தசையா நடந்தா பாதகத்தை உண்டு பண்ணும். அதுபோல எந்த கிரகத்தோட அதாவது சேர்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கான பலனை கேட்டு அறிஞ்சுக்குங்க. ஒரு கிரகத்தையும் பார்க்கல, அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க கட்டத்துல ஒரு கிரகத்தோட சேரல பார்க்கல, என்ன ஏதோ ஒரு வகையில எந்த இதுவும் நடக்கலை அப்படின்னா நிச்சயம் உங்களை பாதிக்காது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள இருந்த சனி பாதகத்தை உண்டு பண்ணா அந்த பாதகம்னா வராது. சரிங்களா, இது மாதிரி நீங்க பார்த்துக்குங்க. இப்போ ஒன்றுனா ஆக்சுவலாக சந்திரன் இருப்பார். அப்போ சந்திரன் சம்பந்தப்பட்ட காரக தத்துவம்லாம் பாதிக்கும். சரிங்களா, இப்போ 2ல எந்த கிரகமே இல்லை. 2க்கு அதே மாதிரி 2லேருந்து 6ஆம் வீடு, என்ன அதே போல் 10ஆம் வீட்டில் எந்த கிரகம் இடிச்சுக்குங்க. டோன்ட் வரி. சரி, அதனால இந்த நம்ம பலன் சொல்ல போறோமே, இதனால உங்களுக்கு எனக்கு பிரச்சனை வருமா அப்படின்னு கவலைப்பட வேண்டாம். இப்போ மேசராசி அப்படின்னு வச்சுங்களேன், மேசராசிக்கு எத்தனாம் வீட்டுக்கு வராது? 12ஆம் வீட்டுக்கு வர்றாரு. இப்ப மேசராசிக்காரங்கெல்லாம் 7 நாள் சனி ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லலாம். என்னையா இப்பதான் 7 ஸ்டார்ட் ஆக போகுது.
7.5 ஸ்டார்ட் ஆனா என்ன பண்ணும்? எல்லாருக்குமே பயம் இருக்குமா இல்லையா? பலவிதமான துக்கங்களை ஏற்படுத்தும், தன நஷ்டம் ஏற்படும், தூரதேசம் செல்றதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தும். இப்போ இந்த தூரதேசம் செல்றவங்கலாம் போகலாம் ஈஸியா. அப்படி போனான்னு வச்சுங்களேன், இந்த பிரச்சனைலாம் இல்லை. ஏன்னா தூரதேசம் போறதே ஒரு இதுதான், நாடு கடந்து போறதே ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை இதாயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு நல்லதாக நடக்கும். 7.5 நட்சத்திரம் ஆரம்பத்தினால நீங்க என்ன பண்ணலாம், முருகப்பெருமானை வணங்கிட்டே வந்தீங்கன்னா சிறப்பா இருப்பீங்க. முருகனை கைவிடாதீங்க, முருகனை வணங்கிட்டே வாங்க. அவரை கைவிட வேண்டாம், நீங்க போய் பட்டீங்கன்னா அவர் உங்களை கைவிட மாட்டார். பார்த்தீங்களா? முருகப்பெருமானை வணங்கிட்டே வாங்க. என்ன நண்பர்களே, அடுத்து ரிஷபராசிக்கு பார்ப்போமா? ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமா அது எத்தனை வீட்டுக்கு? 11ஆம் வீட்டுக்கு வருது. பெண்களால் பொண்களால் என்ன நன்மை உண்டாகும், தன லாபம் ஏற்படும். என்ன அதே போல வந்து பார்த்தீங்கன்னா தானிய லாபம் ஏற்படும். சரிங்களா? இவங்களுக்கு சிறப்பு. ஏன்னா 11ஆம் வீட்டு இருக்காரே, ரொம்ப சிறப்பான பலனை தருவார். இந்த சிறப்பான பலனை தருவர் வந்து ஏதோ ஒரு கிரகத்தினுடைய அடையோட இருந்தாருன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து நற்பலனை தந்துடுவார். சரிங்களா? என்ன நண்பர்களே, இவங்கெல்லாம் வழங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர் வணங்கிட்டாங்க. நிச்சயம் வந்து சிறப்பா இருப்பீங்க. மிதுனராசி நேயர்களுக்கு இவங்களுக்கு எங்க வருது? 10ஆம் வீட்டுல வருது. 10ஆம் வீட்டுல வந்தா என்ன பண்ணும்? பத்தில் ஒரு பாவை இருந்தால் பார்ப்பதும் பதவி வைப்பான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பாடல்லாம் இருக்குது. ஆனா சில வித்தைகளை வந்து கொஞ்சம் தொய்வு ஏற்படும். ஏன்னா வந்து ஸ்லோவான கிரகம்ல வித்து, அதாவது ஸ்மார்ட் ஒர்க்கர்களுக்கு 10ஆம் வீட்டுல வர்ற சனி வந்து சிறப்பா வேலை செய்வார். படபடன்னு வேலை செய்யறவங்களுக்கு வேலைக்கு ஆகாது. இந்த என்ன சொல்றது, இந்த பெயர்ச்சி வீரராசி நேர்களுக்கு இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். குன்றில் அமர்ந்த முருகனை வணங்கிட்டு வந்தா நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த இதயத்தை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்தாலும் நல்லது. முருகப்பெருமானை வாங்கிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? கடகராசி நேயர்களுக்கு 9ஆம் வீட்டுல சனி பகவான் பயணம் பண்றார். அஷ்டவச்சனி முடிஞ்சு 9ஆம் வீட்டுக்கு பயணம் பண்றார். இதுல என்ன நடக்கும்னா எதிரிகள் அதிகமாகாங்க. உங்களுடைய வளர்ச்சி கண்டு எதிரிகள் வந்து அதிகமாகாங்க. அது மாதிரி அடிமைத்தனத்துக்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். எந்த காரியம் செஞ்சாலும் சுணக்கமா இருக்கும். இவங்கெல்லாம் எங்க போய் வணங்கணும் அப்படின்னா, கடகராசினியர்கள்லாம் சுருட்டப்பள்ளி சிவபெருமானை போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா நிச்சயம் வந்து இந்த கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். அடுத்து சிம்மராசினியர்கள். சிம்மராசினியருக்கு 8ஆம் வீட்டுல சனி பகவான் பயணம் பண்றார். 8ஆம் வீட்டுல என்ன பண்ணா என்ன நடக்கும்? முயற்சி எல்லாம் தோல்வியாகும், அவமானத்தை ஏற்படுத்தும், உறவுகளில் பிரிவு ஏற்படுத்தும். அதாவது வேற்று நாட்டுக்கு போவதற்கு சிறந்த காலகட்டம் இதுதான். இல்லை உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு போய் சென்றுதான் உங்களுக்கு இந்த பிரச்சனைலாம் வராது. ஸோ இவங்க யாரை வழிபடணும் அப்படின்னா, திருவெரம்பூர் திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள எறும்பீஸ்வரரை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த தொல்லையும் இல்லை. அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். பயப்படாதீங்க. அடுத்து கன்னிராசினர் 7ஆம் வீட்டில் பயணம் செய்கிறார். இது என்ன பண்ணும்? அதாவது ஒழுக்கமில்லாத பெண்களின் சகவாசத்தை தவிர்க்கணும். அவங்களால அவமானத்தை உண்டு பண்ணும். வெளிநாடு செல்றது சிறப்பு. 7ஆம் வீட்டுல சனி போறதாகவும் மீனத்துல போறதுனாலும் அது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடா இருந்தாலும் வெளிநாட்டுக்கு செஞ்சீங்கன்னா சிறப்பா இருப்பீங்க. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா அயகிரிவர். அயகிரிவர் வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்புடைய தீய பலன்கள் மாறி நற்பலன்களை கொடுப்பார். சரி என்பதே. அடுத்து துளாராசி நேயர்கள். துளாராசி நேருக்கு 6ஆம் வீட்டில், 6ஆம் வீட்டில் வந்து சிறப்புன்னு தானே ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நார்மலா எதிரிகள்லாம் வீழ்வாங்க, அது மாதிரி நோய் இருந்தால் தீர்ந்து போயிடும். அப்புறம் வெற்றி, அனைத்திலும் வெற்றி. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா மேலும் மேற்றும் வெற்றி பெறுவதற்கு கள்ளழகர், அதாவது மதுரை பகுதியில் கள்ளழகரை வாங்கிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருப்பீங்க. அடுத்து விருச்சக ராசி நேயர்கள். விருச்சக ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மனைவி மக்களிடையே பிரிவு துக்கம் இதெல்லாம் ஏற்படும் அப்படின்றாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நண்பர்கள் இவங்களெல்லாம் வந்து பிரிவு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் வந்து வயல ஒரு முருகனை வணங்கிட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரிவினைகள்லாம் வராது. ஆனால் வாழ்க்கை வந்து இல்லறமோ இல்லை கல்யாணமானவங்களுக்கு வந்து குடும்பத்திலிருந்தோ இந்த பிரிவு இல்லாமல் நல்லபடியாக இருப்பீங்க. நண்பர்களே, அடுத்து தனுசு ராசி நேயர்கள்.
தனுசு ராசினியருக்கு நான்காம் வீட்டுக்கு பயணம் பெறுகிறார். இது வந்து அம்மா வெளியிலையோ, அம்மா பிரிஞ்சு இருக்கிறதுனாலயோ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடம் செல்வதனாலயோ நல்லது. வெளியிடம் சென்றால் நல்லது. அம்மா வழியில இருந்து சில பிரச்சனைகள்லாம் வராகும். சுகஸ்தானத்தில் கொஞ்சம் சுணக்கம் இருக்கும். எந்த விஷயத்தையும் வந்து பெருசாக அனுபவிச்சிட முடியாது. போன்னு சொல்றதுக்கு அப்புறமா வந்து அந்த பலன் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கலகங்கள் அதிகமாக ஏற்படும். நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாருங்க, பட்டீஸ்வர துர்க்கை அம்மனை வணங்கிட்டு வரணும். சரிங்களா? அதுக்கப்புறமா மகர ராசி நேயர்கள். மகர ராசினுக்கு வந்து 4 கால் ஜீவனால், ஏன்னா 3ஆம் வீட்டுக்கு போறார். 4 கால் ஜீவன்களால் 4 கால் உயிரற்ற பொருளால் காரு வனங்கள் அதெல்லாம் கூட லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்புறம் எல்லாத்துலேயும் சுபந்தான், காரியம் எல்லாத்துலேயும் ஜெயமாகும். ஸோ இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சுவாமி, அதாவது சுவாமி மலையில் சாமிநாதரை வணங்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சீரும் சிறப்புமா நீங்கள் இருப்பீங்க. சென்ற இடங்கள்லாம் வெற்றி மேல் வெற்றி குவியும். அடுத்து கும்பராசி நேயர்கள். இது 2ஆம் வீட்டில் பயணிக்கிறார். இதில் என்ன வரும்னா குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்றது, அதே போல் வந்து வெளிநாட்டுக்கு போனால் எந்த பிரச்சனையும் இல்லை, தான நஷ்டம் ஏற்படும், வாக்கு கொடுத்தா வாக்கு ஜெயிக்காது, அதனால் அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுக்காம இருக்குது நல்லது. எங்கேயாவது நான் வந்து இந்த செஞ்சிருவேன் அதை செஞ்சிருவேன் எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சிலர்கள் திருட்டு பய வேற ஏற்படும். ஸோ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா திட்டையில் உள்ள வசிஷ்டரை கும்பிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கஷ்ட காலங்கள்லாம் நீங்கி நல்லா இருப்பீங்க. அடுத்து மீனராசினியர் 1ஆம் வீட்டுக்கு பயணமைகிறார். இப்போ என்ன நடக்கும், இங்கே நெருப்பு பயம் ஏற்படும், நோய் ஏற்படும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா உறவுகள் பிரிவதற்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. நோய் வந்து கஷ்டப்படுத்தும். ஸோ பாதத்தில் வந்து அடிபடுறது, இது மாதிரியான விஷயங்கள்லாம் பாதம் நுண்டி நடக்க வைக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த மீனராசி நேயர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகரை போய் பார்த்து வழிபட்டு வரணும். இவங்கெல்லாம் போகும்போது இந்த கடல் பக்கம்லாம் போகும்போது கூட்டம் அதிகமாக இருந்தால், ஏன்னா இந்த காலகட்டத்தில் வந்து பொதுவான பலன் பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த ஏரியாவில் வந்து நிறைய விபத்துகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கூட்டங்கள் அதிகமாக இருக்க நாட்டுக்குள்ளே செல்லாதீங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கு அன்னைக்கு போனால் நம்மளுக்கு ரொம்ப சாமி வந்து பலன் அள்ளி தரும் அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க. உங்கள் நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் என்னைக்கோ அன்னைக்கு போயிட்டு வாங்க, உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் தரும். நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சுகர் சுப்பு.